அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொலம்பியால எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு. நெறையா மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, கொலம்பியால காலி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிட்டி இருக்கும். சரிங்களா? அந்த சிட்டில பவர்ஃபுல் இம்பாக்ட் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. மேக்னிட்யூட் ஆஃப் த எர்த்குவேக் எவ்வளோ அப்படின்னா 7.4 அப்படிங்கிற மேக்னிட்யூட். எந்த கண்ட்ரினா கொலம்பியா. அண்ட் தென் என்ன டேட் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஸ்டேட் சாங் மஸ்ட் பி சங் ஃபர்ஸ்ட் சேஸ் தமிழ்நாடு அசெம்பிளி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல இருந்தே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மாநில பாடல் தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கு. இந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிற பாடல் 1891ல மனோன்மணியம் அப்படிங்கிற புத்தகத்துல சுந்தரனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். அதன் பிறகு நவம்பர் 23 1970. ஓகேவா? நவம்பர் 23 ஓகேவா? நவம்பர் 23 1970ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற இந்த பாடல் வந்து நம்மளுடைய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு டிசம்பர் 12, 2021ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்பதான் அஃபிஷியலா தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாக இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸ்டேட் சாங் ஆஃப் தமிழ்நாடுன்னு எப்போ வந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 12, 2021ல. இப்போ நேத்து வந்த ரெசல்யூஷன் 10 ஆகஸ்ட் 2026 இந்த ரெசல்யூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே ஓகேங்களா, பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சட்டமன்றத்துல ஒரு ரெசல்யூஷனா கொண்டு வந்து ஒருமனதாக பாஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1891 அது தெரிஞ்சுக்கணும். அது போக நவம்பர் 23/11/1970 ஜிஓ வந்தது. 12/12/2021 அப்பதான் வந்து ஸ்டேட் சாங்குன்னு சொன்னது. அப்புறம் நேத்து 10 ஆகஸ்ட் 2026 அதுல வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்த டேட். இந்த 3 டேட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது போதை தடுப்பு அதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 65 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத, அதாவது எப்படி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறவங்க இருக்காங்களோ, அந்த மாதிரி ஸ்டிங் அப்படிங்கிற குரூப் இருக்காங்க. அதான் அந்த ஸ்டிங்கோட ஃபுல் ஃபார்ம் தான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டர்டிக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இந்த அமைப்புக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரக் டிராபிகிங் பண்றவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரங்கள் வந்து இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாலண்டியர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது, ட்ரக் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த இந்த நியூஸ்லயே முக்கியமானது என்னன்னா, ஹெல்ப்லைன் நம்பர் தான். 10581 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரக் ரிலேட்டடா. ஓகேவா? எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது டேக்லைனா வச்சு இந்த ப்ரோக்ராம கொண்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொரு டேக்லைன் என்னன்னா, டேக் அப் ஸ்போர்ட்ஸ் கிவ் அப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதும் இன்னொரு டேக்லைனா இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அமைப்பு நமக்கு அரசாங்கத்தினுடைய முதல் கையெழுத்துக்கள்ல எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்ஸ் இருந்துச்சு, சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்துச்சு, அது போக ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான விஷயங்களை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புகள் உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 65 ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது செயல்பட போகுது. பட்ஜெட் படி பார்க்கறப்ப 37 மாவட்டங்கள்லயும் 28 நகரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் இருக்க போகுது. அப்ப டோட்டலா 65 ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் யூனிட்ஸ் வந்து இருக்க போகுது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த இப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது எந்த ஆபீசருக்கு கீழே இருப்பாங்கன்னா, ஐஜி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரி தான் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிங்கப்பெண் படைக்கு தலைவராக இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பவானீஸ்வரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து யாரோட தலைமையில இருப்பாங்க அப்படின்னா, ஏடிஜிபி தலைமையில இருப்பாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. an officer in the rank of அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஏடிஜிபி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட்டா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ட்ரக்கை ஸ்மகிள் பண்றது, அந்த ட்ரக்ஸை வந்து சேல் பண்றது, அது ரிலேட்டடான இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் பண்றது,
அப்புறமா கேஸ் ரிஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அந்த ட்ரக் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் இவங்க தான் வந்து பார்த்துக்க போறாங்க. ஓகேவா? அதுக்காக தனியா 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூம சென்னையில போடப் போறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த தகவல்கள் எல்லாமே இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பொதுவா இண்டிபெண்டன்ஸ் டேன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரெட் ஃபோர்ட்ல நின்னு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து குடுப்பாரு. ஸோ பொதுவா வந்து நேஷனல் ஆந்தம் தான் பாடுவாங்க. ஆனா இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் டேல முதல் முறையாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நேஷனல் சாங்கா இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடல் வந்து அந்த ரெட் ஃபோர்ட்ல பாடப் போறாங்க. ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. சரி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.